இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் பேத்திங்களுக்கெல்லாம் புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், நகை நட்டெல்லாம் வாங்கி போடணும், அவங்க ஆசைப்பட்ட மாதிரி சமைச்சு போட்டு அவங்க சாப்பிட்ற அழகை பார்க்கணும்னு நினைப்பேன்ப்பா. இதெல்லாம் என் மனசுலயே இருந்தது. வேற வழி இல்லை. அந்த வலியோடையும் வேதனையோடையும் வாழ பழகிக்கிட்டேன். இப்பதான் உங்க பேத்திங்க எல்லாம் வந்துட்டாங்கல்ல, சந்தோஷமா இருங்க பாட்டி. ஆமாம்மா, மாப்பிள்ளை நம்ம 2 குடும்பத்தையும் சீக்கிரமாவே ஒண்ணு சேர்த்து வச்சிருவாரு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்மா. பாட்டி, பழசெல்லாம் விட்டுருங்க. சீக்கிரமே உங்க கஷ்ட காலம் எல்லாம் முடிஞ்சு உங்க பேத்திகளோடையும் உங்க கொள்ளு பேத்திகளோடையும் உங்க கொள்ளு பேரனுடைய சந்தோஷம் இந்த வீடு முழுக்க நிறைஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க. உன் வாய் முகூர்த்தம் அப்படியே நடக்கட்டியா? அம்மா ஊர்ல இல்லாததுனால பாட்டி வீட்டுக்கு வந்து இப்படி சந்தோஷமா இருக்க முடியுது. அவங்க இருந்திருந்தா இப்படியெல்லாம் வந்து ஜாலியாவே இருக்க முடியாது. என்ன ரவதி, இந்த நேரத்துல அத்தைய பத்தி பேசி பீதியை கிளப்புற? ஏதோ 2 நாள் அவங்க இல்லாம சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா இப்பவும் தேவையில்லாம அவங்கள பத்தி பேசி டென்ஷன் படுத்துற நீ. இப்ப கூட அவங்க எங்க இருந்தோ பாக்குற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு. என்னங்க, என் அம்மா பத்தி இப்படியா சொல்றீங்க? இருங்க, அம்மா வரட்டும் சொல்றேன். அம்மா தாயே, மைண்ட் வயசு நினைச்சு ஓப்பனா பேசிட்டேன். தயவு செஞ்சு அத்தை கிட்ட சொல்லிராத, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறம்மா. பாக்கியம், சொல்லுங்கம்மா. நீங்க எல்லாரும் என்ன சாப்பிடுறீங்க அத சொல்லுங்க. பாட்டி, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்ய சொல்லுங்க பாட்டி. அப்படி இல்லடா கண்ணு, நீங்க ஊருக்கு வந்திருக்கீங்க. நீங்க உங்க இஷ்டத்துக்கு உங்களுக்கெல்லாம் என்ன சாப்பிடணும்னு ஆசையா இருக்கோ அதை சொல்லுங்க, செய்ய சொல்றேன். கேட்டுக்கிட்ட இல்லம்மா? எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டியா? எல்லாத்தையும் ரொம்ப டேஸ்டா செய்யணும், புரியுதா? சரிங்கம்மா. நீ சரி போ. பாட்டி